கம்ப்ளீட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் வின்டர் வந்தாச்சு இல்லையா? ஸோ வின்டர் ஸ்பெஷல் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஷியல் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். நல்ல பழமாக இருக்க பப்பாயை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பப்பாயை வந்து நம்ம ஸ்கின் கலருக்கும் க்ளோவிங்க்கும் செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவ்வளோ க்ளோவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பப்பாயை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அதே மாதிரி கனிஞ்ச ஆரஞ்சு இருக்குல்லையே, அதை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து சீட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, செம்ம க்ளோவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட 2 கையும் வச்சு நல்லா சாஃப்டாக நம்மளோட ஸ்கின்னில் வந்து அது செட் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க, நல்லா ஸ்கின்னோட செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் வந்து நம்ம போகலாம். அதுக்கு வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு. எப்போவுமே அரிசி மாவு தான் செம்மையாக நம்மளுக்கு ஸ்க்ரப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட காய்ச்சாத பால் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூட நம்மளோட பப்பாயா பேஸ்ட் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வின்டரில் கூட நம்மளோட ஸ்கின்னை பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு பப்பாயா வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணும். சூப்பரான ஜென்டிலான ஸ்க்ரப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். க்ளோ ஸ்க்ரப்னு கூட சொல்லலாம். கிளென்சிங் முடித்ததும் ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணுங்கள். மூக்கிலலாம் மேலே தூக்கி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து மசாஜ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பப்பாயா எடுத்துக்கோங்க. நான் கனிஞ்ச வாழைப்பழத்தை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வாழைப்பழம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வின்டர்னால் ட்ரை ஆகுது, ஸ்கின் வந்து அடிக்கடி ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் இந்த ஒரு மசாஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். ஸ்க்ரப்பிங் முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் பப்பாயாவோட அந்த அரிசி மாவு சேர்ந்து. அடுத்து வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அழுத்தமாக ஸ்கின்னில் வந்து ஸ்லோவாக மசாஜ் பண்ணுங்கள். நல்லா உங்களோட ஸ்கின்னோட செட் ஆகட்டும். பனானா பப்பாயா எல்லாமே. பனானா வந்து டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சேரும்போது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதனால் இந்த மசாஜ் ஸ்டெப்பை நல்லா பொறுமையாக நல்லா ஸ்கின்னில் செட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் இதில் ஆட் பண்ணுறது வந்து பாசிப்பயிறு மாவு. ட்ரை ஆக்காமல் ஸ்கின்னை க்ளோ பண்ணும். வின்டரில் கூட உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது, ஆயிலியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட நான் 1 ஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பப்பாயாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பப்பாயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கோட உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணும் பாசிப்பயிறு சேர்த்துருக்கனால. ஃபேஸில் வந்து ஃபைனலி இதை நல்லா வந்து திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பப்பாயா அப்படிங்கிறனால இதில் நீங்கள் வாழைப்பழம் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இந்தளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. நல்லா இருக்கும், செம்ம க்ளோவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வின்டர் சீசனில் வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். இல்லை 1 டைம் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு 3 டேஸ் வரைக்கும் ஸ்கின்னை வந்து க்ளோவாக ட்ரை ஆகாமல் சூப்பராக இருக்கும். வின்டர் வந்துட்டாலே நான் மெயினாக போடுறது பப்பாயா ஃபேஷியல் தான். ஸோ மை ஃபேவரட் ஃபேஷியல் இது. எப்போதுமே பப்பாயா வீட்டில் இருந்தால், பனானா வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் வந்து நான் பண்ணுவேன். ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இது பார்த்துக்கும். பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். பை பாய். தேங்க்யூ.